அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொலி காட்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு தோராயமா ஒரு 100 குடும்பங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 100 குடும்பமும் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்றாங்க. அந்த ஃபேக்டரியில வர்ற வருமானத்தை வச்சுதான் அந்த 100 குடும்பமும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அந்த ஃபேக்டரியில வந்து நல்ல லாபம் வருது, நல்ல ஆர்டர் வருது, அதனால நல்ல லாபம் வருது. அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் எல்லாருமே அந்த ஃபேக்டரியில வர வருமானத்தை வச்சு நல்லா நல்ல வசதியா இருக்கிறாங்க. நல்லா வீடு கட்டுறாங்க, அப்புறம் ஒரு 2 வீலர் வாங்குறாங்க. இன்னும் கொஞ்சம் வசதியானவங்க ஒரு 2-3 பேர் அந்த குடும்பத்துல அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சாங்கனாக்கா ஒரு படி மேலே போயிட்டு கார் வாங்குறாங்க. தன்னுடைய தேவைகளுக்காக, தன்னுடைய எதிர்கால சேஃப்டிக்காக நகை வாங்கி வைக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஃப்ளாட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த 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 கிராமத்துல இருக்கிறவங்கலாம் நல்ல செல்வ செழிப்பா நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா கறியோட வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. நல்லா பிள்ளைங்களெல்லாம் பெரிய ஸ்கூல்லலாம் படிக்க வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் செல்வ செழிப்பா நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகவே அந்த ஃபேக்டரிக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அந்த அந்த ஃபேக்டரிக்கு வர வேண்டிய ஆர்டர் வரல. வந்த ஆர்டர்ல கொஞ்சம் குறைவா வந்தது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த ஓனர் என்ன பண்றாரு, நமக்கு ஆர்டர் குறைவா தான் வந்திருக்கு, இவ்வளவு ஆட்கள் தேவையில்லை, அதுல கொஞ்சம் ஆட்களை வந்து நம்ம வேலை நீக்கம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இப்போ வேலை நீக்கம் செய்யணும்னாக்கா எப்படி வேலை நீக்கம் செய்யறது, எதனுடைய அடிப்படையில்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தரை வந்து வேலை நீக்கம் செஞ்சிடறாரு. இப்போ 100 பேர் வீட்லயும் 100 பேரை வேலை நீக்கம் செஞ்சாச்சு. இப்போ அந்த குடும்பத்துக்கு ரெகுலரா வர்ற இன்கம் வந்து குறையுது. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த பொருளாதார அந்த பிளானை வந்து இப்போ மாத்தி பிளான் பண்றாங்க. கார் வாங்கணும்னு நினைச்சவங்க கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலான்னு கார் வாங்கல. புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சவங்க கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம், ஏன்னா இப்போ வருமானம் வந்து தடைப்பட்டு போச்சு இல்லையா, அதனால வீடு கட்டுறதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. நகை வாங்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தவங்க இப்போ நகையும் வாங்கல, ஏன்னா பட்ஜெட் வந்து இடிக்குது. அதே போல இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வர்றாங்க, ஏன்னா இப்போ வருமானம் குறையுது. சில பேர் என்ன பண்றாங்க, ஒருத்தராக சம்பாதிக்கிற வீட்டில் பெரிய ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வச்சிருந்தவங்கள அங்க நிப்பாட்டிட்டு சின்ன ஸ்கூல்ல கொண்டு வந்து அவங்களுக்கு கை கடக்கமா ஒரு ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. இது இப்படியே போகுது. 1 வருஷம் 2 வருஷம் போகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனிக்கு மறுபடியும் போராத காலம். மறுபடியும் ஆர்டர் வந்து இன்னும் குறைவா வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தரையும் வந்து அந்த வேலையை விட்டு நிற்கிறாங்க. இப்போ ஆடம்பர பொருட்கள் வாங்குறது தான் நிறுத்தினாங்க இவ்வளவு காலமா ஒருத்தருக்கு வேலை போனதுனால. இப்போ 2 பேருக்கும் வேலை போச்சா, ஸோ சுத்தமா வந்து குடும்பத்துல 2 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு சுத்தமா வருமானமே இருக்காது. வேற வருமானமும் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. இந்த ஃபேக்டரி தான் நம்பி வாழ்றாங்கன்னு ஒரு அசம்ஷன். இப்போ சுத்தமா வருமானம் நின்று போயிடும் சில குடும்பங்களுக்கு. சில குடும்பங்களுக்கு ஏதோ சொச்ச ஒருத்தர் 2 பேர் வேலை செஞ்சாங்கன்னாக்கா கொஞ்சம் வருமானம் வரும். இப்போ சுத்தமா வருமானம் நின்றுட்டவங்க இப்போ சேர்த்து வச்சிருந்தாங்களே சொத்து, முதல்ல கார் என்ன பண்றாங்கன்னா ஓட்டுறதை நிப்பாட்டிட்டு அதை வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வீலர் விற்க ஆரம்பிச்சாங்க. 2 வீலர் வித்துட்டு சைக்கிள போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நல்லா 3 வேலையும் நல்லா டேஸ்டா சாப்பிட்டு இருந்தவங்க, கறி சோறு சாப்பிட்டு இருந்தவங்க, மட்டன் சாப்பிட்டு இருந்தவங்க இப்போ சிக்கனுக்கு வந்தாங்க. சிக்கன் வாரம் வாரம் சாப்பிட்டவங்க கொஞ்ச நாள் கழிச்சு 2 வாரத்துக்கு ஒரு தடவை சிக்கன் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறமா சிக்கனையும் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு முட்டை தான் வந்து நல்ல நான்வெஜ்னு முட்டை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த முட்டையும் கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா முட்டையும் வேணாம்னு சொல்லிட்டு சுத்த சைவமா மாறிடலான்னு சுத்த சைவத்துக்கு வந்தாங்க. அப்பளத்தோட சாப்பிட்டு இருந்தவங்க அப்பளத்தை கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பொருளோட சாப்பிட்டவங்க ஒரு பொரியலை கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பொரியலையும் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெய்லி வந்து மோர்ல சாப்பிட்டவங்க மோரை கட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ரசத்தை கட் பண்ணாங்க. கடைசியா எஞ்சி நிக்கிறது இப்போ அந்த சோறும் அந்த சாம்பார் தான் நிக்குது. சுத்தமா வந்து வருமானமே இல்லை. எல்லா சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா வித்துட்டு வந்துட்டாங்க. நகையை வித்துட்டாங்க, கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டினாங்க. காரை வித்தாங்க, கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டினாங்க. பிளாட் வாங்கி வச்சிருந்ததை வித்தாங்க, அது கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டினாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணுது. இப்போ சுத்தமா குடும்பத்துக்கு வருமானமே இல்லைன்னா இப்போ கடைசியா கட் பண்ண வேண்டியது அந்த சாம்பார். அந்த சாம்பாரையும் கட் பண்ணாங்க. இப்போ வெறும் தண்ணி சோறு தான் மிஞ்சுது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ்ல எக்கனாமிக் ரிசெஷன் சொல்லுவாங்க, பொருளாதார பெருமந்தம். நமக்கு 2008ல் ஒரு பெரிய வறட்சி வந்தது.
அந்த 2008ல் இருந்தவங்களுக்கு தெரியும். பெரிய பனை மரம்லாம் கூட மழை பெய்யாமல் அப்படியே அடியோடு காஞ்சு போனது. பெரிய தென்னை மரங்கள், தென்னை தோப்புங்க எல்லாமே அப்படியே காஞ்சு போய் எங்கே பார்த்தாலும் வறட்சி, எங்கே பார்த்தாலும் பஞ்சம், எங்கே பார்த்தாலும் பசி. ஆப்பிரிக்காவில் இப்போ நிலவுது பாருங்க, பசியும் பட்டினியும். அதுதான் வந்து எக்கனாமிக் ரிசெஷனுக்கு இறுதி கட்டம். ஸோ நம்ம நாடு அந்த நிலைமைக்கு போகுதுன்னு நான் சொல்லலை. ஆனால் எக்கனாமிக் ரிசெஷன் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து உருவாகும். படிப்படியாக வந்து அந்த நுகர்வு வந்து படிப்படியாக குறையும். கடைசியில் பஞ்சம் பட்டினி தான் எக்கனாமிக் ரிசெஷனுடைய ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த எக்கனாமிக் ரிசெஷன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான உண்மையான அர்த்தம் புரிதலோடு உங்களுக்கு இது உதவும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.